ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு இப்போ வீடியோ போடுறோம். அது வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தானே இருக்கணும். ஸோ வளமையாக நம்ம வந்து ஸ்னோ அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போடுவோம். இன்றைக்கு எங்கண்ட ஊரில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோம் வந்திருக்கு. ஐஸ் ஸ்டோம், அதாவது இந்த நிலத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்னோ இல்லை, ஐஸ். ஸோ நார்மலாக வந்து எங்களுக்கு ஸ்னோ வந்துச்சுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே வீடியோஸில் சொன்ன மாதிரி நம்மளோட டே டு டே லைஃப்பை வந்து நம்ம எல்லாமே செய்யலாம். ஆனா ஐஸ் வந்துச்சுன்னு சொன்னா ரோடெல்லாம் வந்து வழுக்கிற மாதிரி, அதாவது கண்ணாடி மாதிரி வழுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வழுக்கும், நடக்க முடியாது. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சுது நேற்று. அப்புறமா இந்த மரங்கள் எல்லாம் வந்து ஐஸ் டிபாசிட் ஆகி அப்புறமா காத்தும் இருக்கிறதால மரங்கள் நிறைய முறிஞ்சுது. அதோட வந்து பவர் லைன்ஸ் எல்லாமே தாண்டி கரண்ட் இல்லை. எங்கண்ட வீட்டு எல்லாம் இன்றைக்கு பவர் கட். நேற்று வந்து பவர் கட். எங்களுக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் பவர் கட் இருந்துச்சு. பட் நிறைய ஆட்கள் வந்து ஒரு மோர் தேன் 20 ஹவர்ஸ் எல்லாம் பவர் இல்லாம 16 ஹவர்ஸ் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இங்க நீங்க யோசிக்கலாம், நாங்களாம் அவ்வளவு அவர்ஸ் வந்து பவர் இல்லாம இருந்திருக்கோம்னு சொல்லி. இங்க என்ன ப்ராப்ளம் வரும்னு சொன்னா ஹீட்டர் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஹீட்டிங் சிஸ்டமும் வந்து எலக்ட்ரிக். ஸோ ஹீட்டர் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா மைனஸ்ல வந்து -6, 7, 13, 14 எல்லாம் போகுது. ஸோ அந்த வெதர்ல வந்து ஹீட்டர் இல்லாம வீட்டுக்குள்ள சரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட வந்து இங்க எங்கண்ட வீடுகள், அநேகமான வீடுகள் வந்து இந்த ஏரியாவில் எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ குக் பண்ண முடியாது. அதோட வந்து இந்த குளிர், அதோட வந்து வீட்டுக்குள்ள குளிர், அதுக்கு வந்து ஹீட்டர், அது வாட்டர் ஹீட்டரும் இருக்காது. ஸோ குளிராக தான் தண்ணியும் வரும். அதோட வந்து தண்ணி லைன்ஸ், வாட்டர் லைன்ஸும் வந்து ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அது எப்போ ஃப்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரியாது. ஏனெண்டா இப்போதான் ஸ்டோம் வந்து முடிச்சிருக்கு, அடிச்சு ஓஞ்சிருக்கு. இனித்தான் வெதர், அது என்ன சொல்றது, டெம்பரேச்சர் வந்து இன்னும் ஃப்ரீசிங்காக போகிறது வந்து இனிமே தான் நடக்க போகுது. ஸோ வாட்டர் கூட ஃப்ரீஸ் ஆகதான் தெரியல. நேற்று நைட்டெல்லாம் நம்ம மெழுகு திரி வெளிச்சத்துல தான் வாழ்ந்தோம். இன்றைக்கும் அகெயின் எங்களுக்கு பவர் கட் ஆகிருக்குது. ஸோ இஷ்யூ அப்படின்னு தெரியல, மைனர் இஷ்யூவா இல்லைன்னு சொன்னால் மேஜராக ஏதாவது இஷ்யூவா தெரியல. ஸோ மேஜராக ஏதாவது இருந்தால் மேபி வீக்ஸ் வரைக்கும் கரண்ட் இல்லாமலும் இருந்திருக்காங்களா ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து நிறைய புல்லுகள் இருக்கிறது. ஸோ ஐஸ்ன்னு சொன்னால் இதுதான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு புல்லு. அந்த புல்லுக்கு மேலே இப்படி ஐஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது வந்து ஸ்னோன்னு சொன்னால் படிஞ்சிடும். இது ஐஸ் வந்து இப்படித்தான். இதை வந்து இப்போ பிரேக் பண்ண பாருங்க. ஐஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகாத தெரியல, இந்த புல்லுக்கு மேல எல்லாம் படிஞ்சிருக்குது அப்படியே. ஸோ இப்படித்தான் வந்து இந்த மரங்கள், ஸோ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மரங்கள் எல்லாம் இந்த ஐஸ் தான் படிஞ்சிருக்குது. ஸோ இப்படி படிகிறதால இந்த மரங்கள் வந்து முறிய பார்க்கும். நிறைய மரங்கள் முறிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எங்களோட மெயில் பாக்ஸ். ஸோ இப்படி தான் படிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்ன்றது வந்து மழை மாதிரி தான். மழை பெய்துட்டு இருக்கும் போதே டெம்பரேச்சர் வந்து ஃப்ரீசிங்காக இருக்கிறதால இப்படி உறைஞ்சிடும். ஸோ இப்படி தான் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா உறைஞ்சு இருக்குது. இப்போ இந்த இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி ஓப்பன் ஆகாது, எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். நாங்கள் 9A இருக்கிறபடி அங்கே மட்டும் மேலே ஒழிச்சிருக்குது, ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா லொக் எல்லாமே உறைஞ்சிருச்சு. ஸோ இப்படித்தான் எல்லா இடமே இருக்குது. சரியான ஹார்டான ஐஸ். பார்த்தீங்கன்னு சொன்னா ரோடு எது, நடக்கிற பாதை எது, இங்கால இருக்கிற புல் எது, எதுவுமே தெரியாம எல்லாமே வந்து இருக்கு. எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்துருச்சு இன்றைக்கு. ஸோ நான் இங்க வந்ததுக்கு இன்றைக்கு தான் இதை பார்க்குறேன், இப்படி ஒரு இதை. ஸோ இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மரங்கள் எல்லாம் முறிஞ்சிருச்சு. இதுதான் வந்து மெயினா எங்களுக்கு வந்து பவர் கட் ஆயினதுக்கு ரீசன். ஸோ இப்படித்தான் மரங்கள் நிறைய வந்து முறிஞ்சிருக்குது. இந்த மரங்களை வந்து கிட்டவா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முறிஞ்சதுக்குரிய ரீசன் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மரம் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ ஐஸ் ஃபுல்லாக வந்து இது ஐஸ் கட்டியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மரக்கிளைகள் எல்லாம் வந்து இதால தான் உடைஞ்சு விழுகுது. ஏண்டா கிளைகள் அதற்கு மேலே வந்து ஐஸ் ஃபுல்லாக படிஞ்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது முறியத்தான் பார்க்கும். சில மரங்கள் வந்து அடியோடையே முறிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு கிளை தான் முறிஞ்சிருக்கு. அங்கால ஒரு மரம் வந்து ஃபுல்லாகவே சரிஞ்சிருக்கு. இது வந்து எங்கண்ட ரோட்ல இருக்கிற நிலவரம். வழியில வந்து அப்படியே தெரியல. ஸோ அங்கால இருக்கிற அந்த மெயின் ரோட் வந்து ரோடெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கிற உள் ரோட்டுகள் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணல. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நாங்கள் மெயின் ரோட்டு பக்கத்தில் இருக்கிறதால ஈஸியாக போயிட்டு ட்ராவல் ஏதாவது எங்கேயாவது போகிறேன்டா போய்க்கலாம். பட் மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஷாப் சரி, ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கு
க்ளோஸ்ட். நேற்று தான் ஸ்டார்ட் ஆயின சண்டே. ஸோ இன்றைக்கு மண்டே எல்லாமே க்ளோஸ்ட். ஸோ அடுத்ததாக வந்து நம்மளோட காரண்ட நிலைமையை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதங்கட வீட்டோட வாசல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஸ்னோ வந்து மேலே படிஞ்சிருக்கு. இது வந்து இவர் எனக்கு உடைச்செடுத்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய அப்படியே படிஞ்சே இருக்குது. இது எல்லாமே இதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்னோ ஐஸ் வந்து படிஞ்சிருக்குது. இது வந்து நாங்கள் உடைச்செடுத்திருக்கோம். அதே மாதிரி நிலமும் வந்து அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ஐஸ், சரியான ஸ்லிப்பர். இப்படி வச்சோம்னு சொன்னால் அப்படியே வளக்கிட்டு போகுது. ஸோ நடக்கிறதே வந்து கவனமாக பார்த்து நடக்க வேண்டியது. நம்மளோட ஃப்ரீசர்ல வந்து படிஞ்சிருக்குமே ஐஸ், அது மாதிரி தான் இருக்குது. பயங்கரமா வழுக்குது. இப்ப வந்து இது வரைக்கும் அங்கண்ட ஊர்ல வந்த ஸ்னோவுக்காக நாங்க வாங்கி வச்சது இது ஒன்றுதான், காரை கிளீன் பண்றதுக்கு. இந்த இதுக்கு வந்து செட் ஆகாம தெரியாது. போயிட்டு கார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கார் வந்து இப்போ வித்தியாசமான டிசைன்ல இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா நாம வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்டான அரகண்டான லுக்ல. ஸோ இதுக்குள்ள வந்து நல்லா ஹாட் வாட்டர் இருக்குது. இதை வந்து இப்போ இந்த ஐஸ்ல ஊற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுல நம்மளோட பேரெல்லாம் எழுதிக்கலாம். நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம காருக்கு ஊற்றுவோம். ஸோ காருக்கு வந்து இப்படியே ஃபுல்லா ஊற்றக்கூடாது. கண்ணாடியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கார் இந்த ஹேண்டிலுக்கு மட்டும் ஊற்றி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ரொம்ப வெயிட்டா இருக்கு. சுடு தண்ணி ஊத்தவா? இதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதால கார் டேமேஜ் ஆயிடும் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காருண்ட ஹேண்டில் ஏரியா மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே இது மேலே லேயர், அதுக்கு கீழே இன்னொரு லேயர் இருக்குது. இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் தெரியலை. ஸோ இதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், பட் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கிறதுல வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதை வச்சு அடிக்கும் போது ஒரு பயம் என்னன்னு சொன்னால் மேபி காரில் ஏதாவது கீறல்கள் வந்துருவோன்னு சொல்லி. ஸோ இன்னுமே நம்மளோட கதவு ஓப்பன் ஆகிற அளவுக்கு ஐஸ் வந்து போகலை. எப்படி இந்த ஹேண்டிலால் ஓப்பன் பண்ற பாருங்க எவ்வளவு படிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 hours கிளீனிங் ப்ராசஸ். நான் கிளீன் பண்ணல, நான் உள்ள போயிட்டேன் தாங்க முடியாம. இவர் வந்து ட்ரை பண்ணி இப்போ நான் கிளீன் பண்ணியிருக்கிறேன். காரை வந்து வெளியில கொண்டு வந்திருக்கேன். அது டிரைவிங்குக்கு தேவையான போர்ஷன்ஸ் எல்லாம் இந்த கொஞ்சம் கிளீன் பண்ணி ஹீட்டரையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக உருகிச்சுது. மோஸ்ட்லி வரையெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இங்கே இருக்கிற பெரிய கஷ்டமே இந்த கார் கிளீனிங்காக தான் இன்றைக்கு இருந்துச்சு. வெளியில் நிற்கும் போது ரொம்ப குளிராக இதாக தான் இருக்குது கார். இப்போ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் இந்த காரை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு எப்படி அதான் எங்களை விட ஈஸியாக நாம் பண்ணது ரொம்ப லாங் ப்ராசஸ், ஈஸியாக அப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு இது வந்து வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நிறைய ஸ்னோவை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமாக வந்து பெரிய ஒரு ஐஸ் ஸ்டோவை பார்த்தது வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும்
கமெண்ட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப். பாய்.